டாக்டரின் ஆஃப் ரெபக்னன்சி. இந்த ரெபக்னன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ஒத்து வராது, கான்ட்ராக்டா இருக்கக்கூடியது, இன்கன்சிஸ்டண்டா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கன்சிஸ்டன்ட் இல்லாதது இல்ல கான்ட்ராடிக்டா வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டாக்டரின் பொறுத்த வரைக்கும் எங்க அப்ளை பண்றது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா தான் இதை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிய முடியும். இது ஆக்சுவலா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டாக்டரின், கான்ஸ்டிடியூஷன்ல தான் அப்ளை பண்ண முடியும். கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 246ல 7th ஸ்கெடியூல்ல வந்து கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா பார்லிமெண்ட், இந்த ரெண்டுல எது வேணாலுமே இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா, என்ட்ரிஸ்க்கு ரிலேட்டடா சட்டத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 246ல இருக்கும். சரி, இப்போ வந்து அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் சட்டம் இயற்றுது அப்படிங்கும் போது இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டத்தை ஏற்றி வச்சிருது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது தகுந்த மாதிரி, பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க சட்டத்தை அதே என்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அப்படிங்கும் போது ரெண்டு சட்டத்திலையுமே ஏதோ ஒரு ப்ரொவிஷன் வந்து இல்ல சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ட்ராடிக்ட் ஆகுது. இவங்க சொல்றத மக்கள் ஃபாலோ பண்ணுமா இல்ல இவங்க சொல்றத ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராடிக்ட் ஆகுது. அப்படிங்கும் போது யார் சொல்றதை கேட்கறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து உண்மையிலே குழப்பம் இங்க இருக்கா, கான்ட்ராடிக்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ண வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட் உடையது. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ண இந்த பிரின்சிபல் தான் டாக்டரின் ஆஃப் ரெபக்னன்சி. இந்த டாக்டரின் எங்க மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 254ல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஆர்டிகல் 254ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் ஆகட்டும் இல்ல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆகட்டும், ஒரே கண்டென்ட்ல இருக்க வரக்கூடிய சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஒரு சட்டத்தை ரெண்டு பேரும் ஏற்றுறாங்க. அப்படிங்கும் போது அந்த ரெண்டுல யார் சொல்றதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி ஒரு டவுட் வரும்போது பார்லிமெண்ட் சொல்றதுதான் எப்பயும் ப்ரிவைல் ஆகும் கன்கரண்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 254ல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பார்லிமெண்ட் சொல்றதை தாண்டி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சொன்னதுதான் செல்லுபடி ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரசிடென்ட்டுடைய அப்ரூவலுக்காக அவங்க ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அப்படி பிரசிடென்ட் அந்த ரிசர்வ் பண்ணி வச்ச அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய சட்டத்தை அசென்ட் கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் ப்ரிவேல் ஆகும், பார்லிமெண்ட்டுடைய அந்த சட்டமானது ப்ரிவேல் ஆகாது, வாய்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டென்ட்ல இந்த ஆர்டிகல் 254ல சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் டாக்டரின் ஆஃப் ரெபக்னன்சி. ஸோ நம்ம அப்படியே சொல்றேன், ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு என்ட்ரிக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆகட்டும் பார்லிமெண்ட் ஆகட்டும் சட்டத்தை ஏற்றிக்கலாம். அப்படி ஏற்றும் போது ஒரு கான்ட்ராடிக்ட் ஆகுது, யார் சொல்றது நம்ம கேட்கணும் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 254 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்த சட்டம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து அதே சட்டத்தை வந்து பார்லிமெண்ட் கொண்டு வராங்கன்னா பார்லிமெண்ட் கொண்டு வந்தது தான் செல்லும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்தது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணிருக்கலாம். பார்லிமெண்ட் என்னைக்கு எனாக்ட் பண்ணுதோ அன்னில இருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எனாக்ட் பண்ணது செல்லாது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எனாக்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்னைக்கு எனாக்ட் பண்ணதோ அன்னில இருந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்த அந்த கான்ட்ராடிக்டான அந்த சட்டம் வந்து செல்லாது. ஆக மொத்தம் பார்லிமெண்ட் சொன்னதுதான் ப்ரிவேல் ஆகும் கன்கரண்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஒருவேளை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதையும் தாண்டி முக்கியத்துவம் இருக்கு, நாங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சொன்னதான் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அந்த சட்டத்தை அனுப்பணும். பிரசிடென்ட் அதை பார்த்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அது வந்து ப்ரிவேல் ஆகும். அப்போ பார்லிமெண்ட் சட்டம் வந்து இன்வாலிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 254ல சொல்லுது. ஸோ இந்த கேஸ்ல பார்க்கலாம். எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1979 AIR 898. ஆக்சுவலா இது வந்து நம்ம முன்னாள் சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி அவங்களுடைய கேஸ் தான். இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபேக்டெல்லாம் தாண்டி இந்த டாக்டரின் ஆஃப் ரெபக்னன்சி அப்படிங்கிறதுக்கு வந்து சில ரெக்குவயர்மெண்ட்டை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டைரக்ட்லி இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் irreconcilable அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைரக்டா இன்கன்சிஸ்டண்டா இருக்கணும், ரெண்டாவது irreconcilable இருக்கணும். அதாவது டைரக்டா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது எல்லா ப்ரொவிஷனுமே வந்து கான்ட்ராடிக்டா ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ 50 செக்ஷன் கொண்டு வராங்க பார்லிமெண்ட் அப்படின்னா
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆல்ரெடி அதே கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஒரு 10 செக்ஷன் 20 செக்ஷன் கொண்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு செக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு செக்ஷன்ல ஒரு கிளாஸோ கூட வந்து கான்ட்ராடிக்ட் ஆன வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அது உண்மையிலே கான்ட்ராடிக்ட் ஆகுதா, இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி கோர்ட் செக் பண்ணி அப்படி கான்ட்ராடிக்ட் ஆனிச்சுன்னா அப்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த ப்ரொவிஷனை மட்டும் அவங்க கிளாஸ் பண்ணுவாங்க, வேண்டாம்னு சொல்லி இன்வாலிடேட் பண்ணுவாங்க. அது மாதிரி டைரக்டா இன்கன்சிஸ்டண்டா இருக்கணும். அப்புறம் அது வந்து இர்ரிகன்சிலபிளா இருக்கணும். அதை வந்து அவங்களால வந்து அதை காம்ப்ரமைஸே பண்ண முடியாத அளவுக்கு இல்ல 2 பேரும் ஒத்தே போகாது, ரெண்டுமே வந்து டைரக்டா ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து அவங்க வாய்ட் பண்ணுவாங்க. both the acts can coexist if they cover the same field but operate independently without direct conflict. ஸோ இப்போ இந்த 2 ப்ரொவிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்போ இருக்கும்? ரெண்டுமே டைரக்டா கான்ஃபிளிக்ட் ஆகவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் இருக்கும். ஆக மொத்தம் ரெண்டுமே கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ரிலேட்டடா 2 பேரும் ஏற்றிருக்கலாம் அப்படிங்கும்போது கான்ஃபிளிக்ட் ஆகாம 2 பேருமே சமாதானமா கொண்டு போக முடியும்னா மட்டும்தான் அந்த சட்டம் 2 பேருமே இருக்கும். அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தானாவே ஆட்டோமேட்டிக்கா போயிடும், அன்லெஸ் பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கி அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா. அப்புறம் இதுல வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து இதை ரிப்பக்னன்ட்னு சொல்ல வேண்டாமே, ஆர்குமெண்ட்ல கோர்ட்டோட ஆர்குமெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெட்டிஷனர் சைட்ல இது வந்து ரிப்பக்னன்ட்னு சொல்ல வேண்டாம், நம்ம வந்து பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா பித் அண்ட் சப்ஸ்டன்ஸும் டாக்டரின் ஆஃப் ரிப்பக்னன்சியும் வந்து ரெண்டுமே வேற வேற. பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது யூனியன் லிஸ்டோ ஸ்டேட் லிஸ்டோ இந்த ரெண்டுல வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்க லிஸ்ட்ல இன்வேட் ஆகுதா, இன்க்ரோச் ஆகுதா, இல்ல லைட்டா ஒரு சும்மா ஒரு இன்சிடென்டலா அப்ரோச் ஆகி போகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஆனா இந்த டாக்டரின் ஆஃப் ரெப்ரக்னன்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா செல்லுமா செல்லாதான் செக் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பித் அண்ட் சப்ஸ்டன்ஸுக்கான இந்த கண்டென்ட் வந்து யூடியூப்ல வீடியோ இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது. ஸோ அப்போ பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த ரெப்ரக்னன்சி பொறுத்த வரைக்கும், அதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அது ஆகாது, ரெப்ரக்னன்சி வேற பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வேற அப்படின்னு சொல்லிடுறாங்க. பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டை நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து டாக்டரின் ஆஃப் ரெப்ரக்னன்சி.